So guys, இந்த வீடியோ நீங்க தோன்றிருக்கீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் பண்ண ஆர்வம் இருக்கணும். எடிட்டிங் பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். எடிட்டிங் கத்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்கணும். இருக்கா அது எங்க இருக்கு? இல்லனா கடைசி வரைக்கும் உட்கார்ந்து பாருங்க, உங்களுக்கு எடிட்டிங் நாலேஜ் வரும். அரங்கடா சிலங்களா ரசங்களா யூடியூபர்ஸ் வந்து இங்கே நிறையா பல ரகங்க இருக்காங்க guys. இங்கே சில பேர் வந்து கன்சிஸ்டன்டாக வீடியோ போடுவாங்க, சில பேர் கன்சிஸ்டன்டாக வீடியோ போட மாட்டாங்க, சில பேர் நல்லா பேசுவாங்க, சில பேர் நல்லா பேச மாட்டாங்க, சில பேர் வந்து ஏதோ பண்ணுவாங்க. லைக் கைண்ட் ஆஃப் நிறைய ஜேர்னர் வந்து இங்கே குட்டி கிடக்குது. இங்கே நிறைய காமனான விஷயம் இல்லாமல் அன்காமனான விஷயம் நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. பட் காமனான விஷயம் ஒரே ஒன்று தான் இருக்குங்க கைஸ், எடிட்டிங். வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோ வந்து நல்லா இருக்குது, என்ஜாயபுளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது பின்னாடி வந்து ஒரு குட் எடிட்டிங்க்குன்னு அர்த்தம். அதே வீடியோ வந்து லைக் போராக இருக்குது, இன்னும் பெட்டராக பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது பின்னாடி வந்து ஒரு போரிங் எடிட்டிங் இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, நீங்கள் பார்க்குற ஜேகேலேருந்து A to D வரைக்கும் இங்கே ஒவ்வொரு எடிட்டிங் பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நம்ம டிகோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் கிரெடிட் கொடுக்குறேன், மெகா ப்ரோ. நன்றிண்ணா. யாராச்சும் வந்து இப்போ தான் பிகினராக வந்திருக்கீங்க, லைக் வந்து ட்விட்டரில் வந்து இப்போ தான் அடோப் ப்ரீமியர் கற்றுக்குறீங்கன்னா இது வந்து உங்களுக்கான வீடியோ இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ட்விட்டரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வருங்க. இல்லாட்டி இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ட்விட்டரில் பார்த்துட்டு திருப்பி இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியுதா? ஓகேவா? வீடியோக்குள்ளே போவோம். கைஸ், மொத்தம் இந்த வீடியோவில் 5 சேனல் பார்க்க போகிறோம். இந்த 5 சேனல் வந்து இன்ஸ்பயர் பை PewDiePieன்னு சொல்லலாம். எடிட்டிங் வைஸாக ரொம்ப வந்து சிமிலராக இருக்கும். அது என்னென்ன சேனல்னா A to D, JK, YaTube, Mavok, CatYT. இந்த 5 சேனல் தான் இன்றைக்கி வந்து நம்ம டிகோட் பண்ண போகிறோம். ஓகேவா? பர்டிகுலராக இவங்களோட டிகோட் போகிறதுக்கு முன்னுக்கு இவங்க 5 பேரும் வந்து ஒரு காமனான எடிட்டிங் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் பேசும்போது ஜூம் ஆகுதுல்ல, இந்த எடிட்டிங் பேட்டர்ன் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னா, ஸோ நம்ம இப்போ வந்து இந்த வடிவேலோட டெம்ப்ளேட் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? இந்த வடிவேல் டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு லைக் 000 டைம் லைன் ஆரம்பத்தில் நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸ்கேல் தட்டினா உங்களுக்கு வந்து கீ ஃப்ரேம் உருவாகும். ஓகேவா? கீ ஃப்ரேம் வந்து உருவாக்கிட்டு கடைசியாக லைக் உங்களுக்கு ஃபுட்டேஜ் கடைசியாக எங்கே ஃபுட்டேஜ் வந்து லைக் நீங்கள் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து கடைசியாக கொண்டு போய்க்கோங்க. கடைசியாக கொண்டு போயிட்டு அங்கே வந்து லைக் எவ்வளோ ஜூம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பர்டிகுலராக ஒரு சேனல் போகணும். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? A to D. ஸோ ஏன் A to Dன்னு ஆரம்பிக்கிறேன்னா, A to D வந்து லைக் நிறைய எடிட்டிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னிக் என்னென்னா, மீம் வந்து 3 விதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மீம் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்கள் ஓரத்தில் வந்து ஒரு மீம் ஓடுதுல, ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுன்னா, அந்த எஃபெக்ட் மொதல் எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு மீமை எடுத்து நீங்கள் மேலே போட்டுக்கணும். ஒரு மீமை நீங்கள் இப்போ எடுத்து மேலே போட்டுக்கிட்டிங்கன்னா எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து சின்னதாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். லைக் இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கணும். லைக் வந்து அது ரைட்டோ லெஃப்ட்டோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு, இந்த ஒப்போசிட்டி கீழேன்னு ஒன்று இருக்கும். ஒப்போசிட்டி கீழே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு மாஸ்க்குன்னு இருக்கும். அது லைக் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த மாஸ்க் நீங்கள் தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேவா? இதை நீங்கள் அப்படியே மேலே இருக்கணும். அப்படியே மேலே இழுத்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரெடி. ஓகேவா? இதுதான் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து A to D இதில் பார்ப்பீங்க. வந்து நீங்கள் வச்சோன்னே வந்து சில பேருக்கு வராது. ஏன் வராதுன்னா, கீழே வந்து நீங்கள் லைக் கொஞ்சம் மாற்றணும். இந்த என்ன ஆப்ஷன் நீங்கள் மாற்றணுன்னா, மாஸ்க் ஃபெதர் வந்து ஒரு 10% வச்சுக்கோங்க. அப்புறம் மாஸ்க் ஆப்போசிட்டி வந்து நீங்கள் 100% வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மாஸ்க் எக்ஸ்பென்ஷன் இருக்கும், அது வந்து 138 வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டி வந்து 100 வச்சுக்கோங்க. இன்வெர்ட்டர் எதுவும் தட்ட வேணாம். நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி A to D ஓட எஃபெக்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். செகண்ட் மீம் வந்து லைக் A to D வந்து எப்படி வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்குன்னு அவங்க ஒரு மீமை வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அது பின்னாடி வந்து ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. எப்போதும் அவங்க யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருக்கும்னா, பிளாக் கிரிட் பேட்டர்ன். ஸோ பிளாக் கிரிட் பேட்டர்ன் சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும், அது நிறையா இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் உங்களோட வீடியோவில் பின்னாடி வந்து ப்ளேஸ் பண்ணணும். சும்மா உங்களுக்கு காட்டுறேன். இந்த மீம் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே மேலே தூக்கி போட வேண்டியதாங்க. அந்த கைண்ட் ஆஃப் அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. மூணாவது மீம் டெம்ப்ளேட் வந்து லைக் A to D வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, பிரபு சும்மா இங்கே பாருங்களேன். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லைக் வந்து ஃபோனை காட்டிட்டோ இல்லை லேப்டாப் காட்டிட்டோ
லைக் டிவி ஸ்க்ரீன் காட்டிட்டோ அங்கே வந்து ஒரு மீம் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க ரைட்டா. இப்போ வந்து நான் ஒரு லேப்டாப் வந்து ஒருத்தர் பிடிச்சிருக்கிற மாதிரி நான் ஒரு ஃபோட்டோஸ் வந்து கூகுள்லேருந்து எடுத்திருக்கேன் கைஸ். ஸோ இது இப்போ என்ன பண்ணோன்னா கைஸ், லைக் இந்த ஃபோட்டோஸ் வந்து லேப்டாப்புக்குள்ளே பொருத்தணும். கரெக்டாக அந்த லேப்டாப் சைஸ் கிட்ட இருந்து நீங்கள் வந்து லைக் பாயிண்ட் பண்ணணும். இப்போ வந்து அழகாக சின்னதாக கொஞ்சம் ஆக்கிக்கணும். ஓகே, சின்னதாக ஆக்கிக்கிட்டு மாஸ்க் நம்ம சொன்னாலும் அந்த ஸ்கொயர் மாஸ்க் அது வந்து தேவைப்படும். அந்த ஸ்கொயர் மாஸ்க் வந்து திருப்பி நீங்கள் வந்து லைக் எடுத்துக்கணும். அந்த ஸ்கொயர் மாஸ்க் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும் கைஸ். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா இப்போ வந்து லைக் கொஞ்சம் லைக் உங்களுக்கு அந்த இஃபெக்ட் வந்து தெரியும். பட் வந்து அந்த இஃபெக்ட் வந்து லைக் அந்த மீம் வந்து லைக் கொஞ்சம் கிளியராக தெரியாது ரைட்டா. இப்போ அந்த மீம் வந்து கிளியராக பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா மாஸ்க் எக்ஸ்பென்ஷன் ஒன்று இருக்கும் கைஸ். அதை நீங்கள் தட்டினாலே போதும் கைஸ், உங்களுக்கு வந்து அந்த இஃபெக்ட் கிடச்சிருச்சு. ரீசெண்டாக A2D விஜய் ஆண்டனியும் சேர்ந்து லைக் ஒரு கொலாப் மாதிரி பண்ணியிருப்பாங்க லைக் விஜய் ஆண்டனியோட நியூ மூவிக்கு. ஸோ அதில் வந்து விஜய் ஆண்டனி வந்து லைக் சைன் பண்ணுற ஒரு லைக் ஃபுட்டேஜ் மாதிரி இருக்கும். ஸோ அது பின்னாடி வந்து சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் வந்து லைக் சைன் பண்ணிக்கிருப்பாரு. அந்த ஃபுட்டேஜ் வந்து எப்படி வந்து லைக் அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் அது கோலப்பின் யூஸ் பண்ணி அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் இப்போ பாருங்கள், லைக் நான் அழகாக வந்து அந்த டிவிக்குள்ளே வந்து வடிவேல் டெம்பரர் வந்து சேர்த்துட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த சிவாஜி சைன் பண்ணுற சீன் மீன்ஸில் இது வந்து லைக் ஒவ்வொரு ஃபுட்டேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி கைஸ். அதனால் வந்து நான் அதோட டெக்னிக் மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அது எப்படி செய்யுதுன்னு. அதை அப்ளை பண்ணுறது உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் க்ராப் வந்து யூஸ் பண்ணிட்டேன் கைஸ். லெஃப்ட்டுக்கும் டாப்புக்கும் ரைட்டுக்கும் நான் ஏற்ற மாதிரி வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டேன். லைக் பாட்டமுக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கார்னர் பின் தான் உங்களுக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணணும் இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து எப்படின்னா லைக் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து லைக் மாற்றப்போ நேராக இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் வந்து அது வந்து சைட் கொண்டு போகும். அந்தமாரி 3D மாதிரி லைக் கொஞ்சம் ஆக்கும் கைஸ். சரி 2D எடிட்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் செய்கிற முறை வந்து கரெக்டாக, நான் செய்கிற பேட்டர்ன் கரெக்டானு வந்து கீழே கமெண்ட் பண்ணவும். அப்போ நான் என்னோட மிஸ்டேக் வந்து நான் திருத்திப்பேன். அடுத்தது யாரு? JK. ஸோ அவரோட பிளாக் அண்ட் ஒயிட் அந்த எஃபெக்ட் வந்து என்ன எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பிளாக் ஒயிட் சும்மா சிம்பிளாகவே செய்யலாம் கைஸ். எதுவும் தெரியாத இதுக்கு நான் JKயோட வீடியோ நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கலராக இருக்குல்ல, பட் இந்த வந்து லைக் பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிறது ரொம்ப ஈஸி கைஸ். ஏன்னா வந்து இது இஃபெக்ட் தான் கைஸ், ஒரு இஃபெக்ட். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். யாராச்சும் ப்ரீமியம் ப்ரோ வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து லைக் எங்கேயும் போய் தேட தேவையில்ல, பிளாக் அண்ட் ஒயிட் நீங்கள் தட்டினாலே போதும். அங்கே ஒரு இஃபெக்ட் மாதிரி இருக்கும் கைஸ், அதை தூக்கி நீங்கள் அப்படியே இங்கே போட்டிங்கன்னா பிளாக் ஒயிட் ஆயிடுச்சு, பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சு. அப்படியா? அப்படிதான் கலர் ஃபோட்டோஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கியாச்சு. பட் வந்து கலர்லேருந்து அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிறது எப்படி, கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஆக்குறது நிறைய பேருக்கு குழப்படியாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ கைஸ். லூமெட்ரிக் கலருங்கடா, லூமெட்ரிக் கலர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இங்கே போட்டுக்கணும். இந்த பேசிக் கலரேஷன் சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா கீழே வந்து சேச்சுரேஷன் இருக்கும் கைஸ். அந்த சேச்சுரேஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீ ஃப்ரேம் வந்து உருவாகும். எந்த டியூரேஷனில் எந்த லைக் டைமிங்கில் வந்து அது ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகணும்னு உங்களுக்கு தோணுதோ அங்கே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து லைக் ஃபுட்டேஜ் கடைசியில் வந்து எனக்கு பிளாக் ஆகணும். ஸோ வந்து இப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சேச்சுரேஷன் வந்து அப்படியே குறைக்கிறேன். ஓகேவா? பார்த்தீங்களா கருப்பாயிருச்சா? இப்போ நீங்கள் வந்து அப்படியே தட்டி பார்த்தீங்கன்னா தட்டுறேன், வெறும் ஹேட்டு தான் இருக்கு. இவன் அவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவுறாங்க, ஒரு ஒற்றுமையே இல்லை. அவ்வளோதான். அப்புறம் வந்து JK வந்து ஒரு இஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரீசெண்டாக நான் பார்த்துருக்கேன். லைக் இதுக்கு முன்னுக்கும் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. லைக் ரீசெண்டாக நான் வந்து அவர் கேம் விளையாடும் போது ஒரு இஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த இஃபெக்ட் வந்து ஒரு மாதிரி கோஸ்ட் இஃபெக்ட் மாதிரி இருந்துச்சு. அந்த இஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ JK யூஸ் பண்ணும்போது அந்த கோஸ்ட் இஃபெக்ட்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் இது வந்து நார்மலாக இருக்கும். இதை வந்து எடுத்து டைம்லைனில் வந்து போட்டாச்சு. இதை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணி நீங்கள் மேலே பேஸ்ட் பண்ணணும். உடனே காப்பி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா மேலே உள்ளதை வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீனில் போடணும். நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் கைஸ், அது வந்து ஒரு 2 செகண்டில் நீங்கள் ட்ரீம் பண்ணிக்கணும் கைஸ். ஒரு 2 செகண்ட் 1 செகண்டில் நீங்கள் ட்ரீம் பண்ணிவிட்டு அந்த ட்ரீம் பண்ண ஃபுட்டேஜ் வந்து லைக் இருக்கிற ஃபுட்டேஜுக்கு நேராக நீங்கள் கொண்டு வந்துடணும். ஓகேவா? அதை கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இஃபெக்ட் கிடைக்கும் கைஸ்.
அடுத்தது யாருன்னா நம்ம யாத்யூ. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ், வெல்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ், வெல்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ். பேச்சுல திமிர் தெரியுதே. ஃபர்ஸ்ட் வந்து அவர் இன்ட்ரோ வந்து லைக் அவர் பேசிக்கிருப்பாரு, ஏதோ செஞ்சுக்கிருப்பாரு, டக்குன்னு பிளாங்க் ஆகிட்டு யாத்யூப்னு வந்துடும். செகண்ட் வந்து ஜூம் வந்து லைக் நார்மலாக இருக்காது, தலை வந்து பெருசாகவும் மூஞ்சி சின்னதாகவும் அது ஏதோ ஒரு பண்ணுவாங்க. அந்த இஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து லைக் இன்ட்ரோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோம். இந்த ஃபோட்டேஜ் நம்ம எடுத்துப்போம். இந்த ஃபோட்டேஜ் வந்து நம்ம ரெண்டாக வெட்ட போகிறோம். ஒன்று வந்து என்னன்னா லைக் அவர் சாதாரணமாக இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் கரெக்டாக எந்த டைமில் இன்ட்ரோ போடும் போதோ அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக வெட்டிக்க போகிறோம். ஓகேவா? இந்த வெட்டின ஃபோட்டேஜ் இருக்குல்ல, அதை ஆட் டு ஃப்ரேம் பண்ணணும். ஆட் டு ஃப்ரேம் பண்ணால் என்ன ஆகும்னா அப்படி ஃப்ரீஸாக நிற்கும். அந்த நிற்கிற ஃப்ரீஸ் ஆகிற ஃபோட்டேஜ் வந்து ப்ளர் பண்ண போகிறோம். கர்சியன் ப்ளர்னு நீங்கள் வந்து இஃபெக்ட் போய் தட்டணும் கைஸ். அதுக்கப்புறம் கர்சியன் ப்ளர் போயிட்டு ஒரு 30 வச்சுக்கோங்க. 35 கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ ஏதாச்சும் இன்ட்ரோக்கு செய்கிற ஒரு நேமோ உங்களோட சேனல் பேரோ லைக் இன்ட்ரோ வந்து நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் யாத்தியை போய் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஃபயர் ஃபுட்டேஜ் டவுன்லோட் பண்ணி அதே உங்க டைட்டில் கீழே ப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன்லே போடணும். இப்போ பாருங்களேன், அவ்வளோதான் ப்ரோ. ஜூம் பண்ணுறது லைக் நான் நோ பண்ணி பார்க்குறேன், அந்த ஜூம் வந்து வரைய மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்கில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது அன்கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே ஆகாது, ஏன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணல. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கேல் வித்துன்னு ஒன்று இருக்கும். பாருங்கள், ஸ்கேல் வித்தை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் 100லேருந்து 210 வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொசிஷன் வந்து நடுவில் வச்சுக்கணும். இப்போ சத்தியம் வந்து மொதல் ஓரத்தில் இருந்தார், அதுக்கப்புறம் நான் நடுவில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மெவாக் ப்ரோ, கிரேட்டஸ்ட் எடிட்டர் இந்த வேர்ல்டாம்ல. மெவாக் ப்ரோ வந்து அல்ட்ரா கீ ரொம்ப யூஸ் பண்ணுவார். என்னடா அல்ட்ரா கீ என்னாச்சும் கீ வச்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்ட்ரா கீ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனுக்கு யூஸ் பண்ணுவாங்க கைஸ். நான் வந்து பார்க்கும்போது லைக் மெவாக் ப்ரோ வந்து ரொம்ப வந்து க்ரீன் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபோட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டே க்ரீன் ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஸோ அவர் எப்படி வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து ப்ரீமியர் ப்ரோ வந்து ரிமூவ் பண்ணுறாருன்னா, அல்ட்ரா கீ எடுத்து அப்ளை பண்ணிக்கணும், ஃபோட்டேஜ் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. கலர் ட்ராப்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் என்ன கலர் வைக்கிறீங்களோ அந்த கலருக்கு அது மாறிடும். இப்போ இந்த இடம் வந்து கருப்பு கலராக இருக்குது. ஸோ கருப்பு கலரில் வந்து க்ரீன் கலரை வச்சிங்கன்னா கருப்பு கலராக ஆயிரும். அவ்வளோதான். நோட் பண்ணுங்கப்பா. பின்றாப்பா. ரிமூவ் வந்து லைக் பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இதுதான் வந்து மெவாக் ப்ரோ வந்து லைக் அவரோட சேனலில் ரொம்ப வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அடுத்து வந்து மெவாக் ப்ரோ வந்து என்ன ஸ்டைல் ஆஃப் எடிட்டிங் யூஸ் பண்ணுவார்னா, ரொம்ப வந்து பிளாக் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவார். எல்லா வீடியோலையும் லைக் எப்போயாச்சும் ஒரு எஃபெக்டாச்சும் லைக் பிளாக் ஸ்க்ரீன் வந்துடும். அவர் பேசிக்கிட்டு போய் டக்குனு பிளாக் ஸ்க்ரீன் வந்துடும், டக்குன்னு பேசுவார், டக்குனு பிளாக் ஸ்க்ரீன் வந்துடும். அது வந்து எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ இந்த ஃபோட்டேஜ் நானே எடுத்துக்கிறேன், என் ஃபோட்டேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபோட்டேஜ் மேலே வந்து நீங்கள் வந்து க்ரோப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இஃபெக்ட்ஸ் போங்க, க்ரோப்னு தட்டணும். க்ரோப் இருக்கா, மேலே அப்ளை பண்ணு. அதுக்கப்புறம் எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் போ. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, டாப்பில் வந்து கீ ஃப்ரேம் தட்டிக்கோ, பாட்டமில் வந்து கீ ஃப்ரேம் தட்டிக்கோ. ஒரு 5 ஃப்ரேம் தள்ளிப்போங்க. திருப்பியும் டாப்பில் வந்து 0ல் இருக்கிறத 12 ஆக்கிடு, பாட்டம்லேயும் 0 இருக்கிறத வந்து 12 ஆக்கிடு. 2 கீ ஃப்ரேமையும் சூஸ் பண்ணிவிட்டு ஈஸின்னு கொடுத்துட்டிங்கன்னா சோலி முடிச்சு. கடைசியாக நம்ம வந்து எந்த யூடியூப் சேனல் பார்க்க போகிறோம்னா, கேட் வைத்தி. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து அவரோட ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப லைக் பிரைட்டாக ரொம்ப ப்ளஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னா காட்டுறேன். லெட் மீ ஷோ யூ, லெட் மீ குக் ஃபார் யூ. யா, ஆமா, அப்படியே புடுங்கிருப்ப போடா. ஸோ இந்த ஃபோட்டோஸ் நான் எடுத்துக்கிறேங்க. இந்த அந்த ப்ளஷிங் எஃபெக்ட் மாதிரி ஆக்க போகிறோம். கேட் வைத்தி யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி லைக் டூப்ளிகேட் பண்ணோம். என்ன பண்ணணும், டூப்ளிகேட் பண்ணியாச்சு. ஓகே, அந்த ஃபோட்டோஸ் டூப்ளிகேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கைஸ், எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் போங்க, ஸ்க்ரீன் போங்க. ஒரு எஃபெக்ட் இருக்கும் கைஸ், கர்சியன் ப்ளர்னு. ஏற்கனவே நான் ஒரு இது யூஸ் பண்ணியிருப்பேன், கர்சியன் ப்ளர்னு. அந்த கர்சியன் ப்ளர்னு நீங்கள் தட்டணும். கர்சியன் ப்ளர் நீங்கள் போட்டுட்டு இந்த ப்ளரை வந்து ஒரு 50ல் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ
இப்போ பாருங்க லைக் நார்மலாக இருந்த ஃபுட்டேஜ் வந்து பிளெஸ்ஸிங் ஆகிடுச்சு. சப்பா இதுக்கே நாளுக்கு தள்ளிடுச்சுடா, முடியலடா சாமி. பாரு கீழே கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்கு. நீங்கள் எதாவது நினைக்கிறீங்க, என்னை பற்றி துப்புறீங்களா, நல்லா பேசுகிறீங்களா, இன்னும் நல்லா கண்டென்ட் செய்யணுமா, இன்னும் நல்லா செய்யணுமா, இல்லாட்டி நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேனா, என்னை திட்டணுமா, ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கடா. கமெண்ட் பண்ணுங்க. வியூவர்ஸ் கூட ஏதாச்சும் கனெக்ஷன் வரணும். அப்போ தான் வந்து யூடியூப் வந்து வளரும். புரியுதா ப்ரோ? ப்ளீஸ் ஹெல்ப் மீ.